மக்களே, தாய்லாந்தில நான் போன ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த புத்தர் கோயில்ல நெறைய விஷயங்கள் இருந்தது. அந்த சிலைகளே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல டிஃபரெண்ட் பேர்லலாம் இருந்துச்சு. அது என்ன, ஏதுன்றது தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க காட்டப் போறேன். ஸோ இனிஷியலா எங்க ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட அதுக்கு டிராவல் பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. நாங்க ஒரு பைக் வச்சுட்டு இருந்ததால, அந்த பைக் எடுத்துக்கிட்டு அசால்ட்டா போயிட்டு, அதுலருந்து ஒரு ஸ்டெப்ஸே டிஃபரெண்ட்டா இருக்குங்க. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லருந்து பெருசா ஏறுற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும், ஐப்பும் கண்டிப்பா குடுத்துட்டு, சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க மக்களே. மக்களே, நம்ம இப்போ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டெம்பிள் புத்தா. இங்கிருந்து போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கரெக்டாக இப்போ அந்த கோயிலுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். படிக்கிட்டே ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்குது. வைக்கிறதே தெரிய மாட்டேங்குது கால். அது சாமி இல்லாமல் வேற என்னடா? ஆமா, பேர் என்ன? அது பேர் என்ன? தக்ஷ். உன் பேர் இல்லைப்பா. இதோ அங்கே மேலே சாமி இருக்கே, புத்தர். உனக்கு எப்படி தெரியும் நேமு? இப்போ தான் படிக்கட்டு பெருசாக இருக்குது போல். அப்படியே சைஸ் பை சைஸாக ஏற்றிக்கிட்டே வராங்க படிக்கட்டு சைஸ். அப்படியே திருப்பணும். வந்த வழிப்பாதை அங்கேருந்து தான் நீங்கள் வந்திருக்கோம். ஒரு பெரிய ஸ்டாச்சு, கீழே 2 புத்தா, இதை சுற்றி வரிசையாக டிஃப்ரெண்ட் ஆஃப் புத்தா வச்சுருக்காங்க. அப்படியே இதை சுற்றி வரிசையாக சிலை தான் மக்களே. அப்படியே வந்தோன்னு வச்சுங்களேன், இது ஏதோ அம்மன் சிலை மாதிரி இருக்கு. ஐயோ, தாய் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, ஒன்றும் மீனிங் தெரில. பார்த்தா விஷ்ணு மாதிரி தெரிறார். விஷ்ணுவே தான் பாருங்க, பெருசு. ஐ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பேர் என்ன? ஸ்லீப்பிங் புத்தா. என்ன டியூஸ்டே போட்டிருக்கு, மண்டே போட்டிருக்கு. மக்களே, ஒவ்வொரு கிழமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு போல் இருக்குப்பா. அப்போ அது ஃபஸ்ட்டு பெருசு மண்டே, இது டியூஸ்டே. இது ஒரு பெரிய ஸ்டாச்சு. ஓ, குபேரன். ஓ, அந்த ஹோல்ஸில் போடணும் போல. கிட்டத்தட்ட he was trying. அவனும் அந்த ஓட்டைக்குள்ளே போடலான்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான், உள்ள மாட்டிக்கிது. ஃபைனலி காட். இது என்ன பேர்? டொனேஷன் பாக்ஸ். தாடி மீஸ்லாம் வச்சுட்டு பயங்கரமாகறாருப்பா அவரு.
காயின். இந்த காயின் எத்தனை சான்ஸுக்குள்ளே உள்ள போகுதுன்றதை பார்ப்போம். ஒரே சான்ஸு கரெக்டாக வந்துச்சு மாமா. இல்லை நிறைய டேக் எடுக்கணும்னு நினச்சேன். ஒரே சான்ஸில் பக்காவாக வந்துச்சு மக்களே. பரவாயில்ல. குட்டி புத்தா. இது என்னது இது? ஓ ஓ கரெக்டாக அதில் காயினை நிற்க வைக்கணும் போல இருக்கு. ஓ இன்ஃபினிட் சர்க்கிள் மாதிரி இருக்குது. அந்த சர்க்கிளில் we are trying. என்கிட்ட எங்க காயின் இருக்குதே. பாவம் இரு, அவங்களே நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க, நிற்க வைக்க மாட்டல. சரி ஏதோ ஒன்று, சரி நிற்க வைப்பா. ஏதோ அதான் நிற்க வைக்கிறான். இரு எவ்வளோ நேரம் பண்ணுறான்னு பார்ப்போம். ஏய் என்னடா டேய், இவ்வளோ நேரம் எடுக்கிற டைமு. ஓகே அவர் ரொம்ப நேரமாக நிற்க வைக்க ட்ரை பண்ணிருக்கான், நிற்க மாட்டேங்குது. நிற்க வச்சிட்டேன். ஊந்துச்சு 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 ஊந்துச்சுடா. ஊந்துடுச்சு மக்களே. இந்த 2 சிலையை மட்டும் பாருங்களேன். இந்த 2 சிலைக்கு நடுவில் இதை நான் போன வாட்டி நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் திரும்ப போயிட்டு லாங்காக உட்காந்து பார்த்துட்டு வரும்போது பயங்கரமாக இருக்குது இதுக்கு நடுவில். ஸோ இவங்க 2 பேர் பாதுகாவலர் மாதிரி, அவங்க 2 பேருக்கு தாடே உட்காந்துட்டு இதை பாருங்க, இது வாழை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க போருக்கு போகிற மாதிரி. ஸோ அவருக்கு பின்னாடி பாதுகாவலர் மாதிரி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல இது? ஏய் நான் பார்க்கவே இல்லைடா ஃபஸ்ட்டு. இப்போ பின்னாடி போய் பார்க்குறேன், என்னடா இது பின்னாடி ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் இதுவே பார்க்குறேன். பயங்கரமாக இருக்குது. இதுதான் ஏதோ கயிறுலாம் கட்டுறாங்கப்பா. ஏதோ வேண்டி கயிறு கட்டலாம் நடக்கும் போல் இருக்குது. அதுதான் வரிசையாக அங்கே பாருங்கள், இங்கே கால் ஃபுல்லாக கட்டியிருக்குது, அங்கேயும் அந்த சிலை ஃபுல்லாக கட்டியிருக்குது. ஃபோட்டோக்கு நிற்கிறியா? அப்போலேருந்து நாங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கோம், அதை உங்களுக்கும் காட்டுறேன். பார்த்தீங்களா? ஓ இது நம்ம பார்க்கவே இல்லையே. 2 ஒன்று போது ஒன்று வருது. பரவாயில்ல. இங்கே இந்த பாயிண்ட்டுமே நல்லா இருக்கு, வியூ பாயிண்ட். ஓவராலாக அப்படியே ஜூம் அவுட் பண்ணா இங்கிருந்து இப்படியே வந்தா சூப்பராக தெரியுது. அங்கே வரேன், அங்கே மலை நடுவில் இது ஐலாண்டு தண்ணி கடல், இப்போ பில்டிங்கு. நல்ல ஸ்பாட் பாருங்க. ஐலாண்டு வாட்டர், அங்கேருந்து வந்தால் பில்டிங்கு, இங்கே கோயில். அதுக்கு பின்னாடி வேற ஒரு கப்பல் போகுது. இப்போ எப்படி நீங்க இப்போ இதை எடுத்துட்டு வந்து மேலே இறக்கிடுவானா? ஓ அது லைட் ஹவுஸா? ஓ இது எனக்கு இதுவே இப்பதான் தெரியுது, லைட் ஹவுஸா? ஓ இப்போ அது கீழே இருந்து தான் மேலே வருது. ஸோ கீழே இருந்து மேலே வந்துட்டு அங்கே பார்த்துட்டு திரும்ப அது ஆப்போசிட்ல போயிடுவாங்க போல. ஓகே, இதோ இந்த ஆப்போசிட்ல ரோடு போதா? செமையா இருக்குது. வர வழியில் ஒரு 4 சிலை, போகிற வழியில் ஒரு 4 சிலை. இதுக்கு பேர் என்ன? வெனஸ்டே வந்திருக்கோம். அப்போ தான் வெனஸ்டே. இட் இஸ் வெனஸ்டே. ஃப்ரைடே. See, it was called as Friday.
Thursday. இங்கே வெயிலும் சரியான வெயில் காயுது. இதில் வீடியோ எடுக்க போன ஃபோனுமே சூடாகிட்டு வீடியோவும் ஒழுங்காக எடுக்க முடியாமல் போகுது. ஹீட் ஆகுது தான். கண்ணாடிக்குள்ளே இருக்கிறார். இவர் பேர் என்னன்னு தெரில. இதோ இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தோம். இப்போ அது அப்படியே கீழே வந்தோன்னா அந்த லைட் ஹவுஸ் தெரிதா, அப்படியே போகிறோம். ஜூம் இன். பாருங்க, அதான் அந்த லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸுக்கு விசிட்டிங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இதோ ஒருத்தர் உட்காந்துட்ருக்கார், நின்றுட்டுருக்கார். இப்படியே போனால் ஒவ்வொரு கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்தில் ஒரு புத்தரை வைத்துள்ளார்கள். இப்பா இவரை ஒரு 7 பாம்பு பாதுகாக்குது. கிருஷ்ணர் மாதிரி போல இருக்கு. அப்படியே போனா இங்கே யார் இருக்காரு? எதுவுமே இங்கிலீஷில் போட மாட்டாங்க போல். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயும் போட மாட்டாங்க. போட்டாவது நமக்கு புரியும், அதுவும் நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்படியே இங்கே வந்தா இதோ ஒரு புத்தா. இதில் யார் இருக்கா? இதில் ஒரு 3 புத்தா. அது கீழே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் லாஸ்ட் 2 புத்தா இருப்பாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் மூடி வரைச்சி வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்கிராப் மாதிரி யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டப்பாவையும் இந்த பொட்டி இந்த கூடாரத்தையும். இது ஒரு கீழே சர்க்கிள். இது கீழே பாருங்கள், ஃபுல்லாக மணி. அதை வேற தட்டிக்கிட்டு 2 பேரும் வராங்க. எந்த ஊர்னே தெரில. ஏய், நான் நீ தட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டா? நீ தட்டின்னு போற? மக்களே, ஃபைனலாக அந்த கோயிலை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம ஊரில் நவகிரகம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே புத்தா சிலையை ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க. மண்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்ற மாதிரி வரிசையாக வச்சுட்டு அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தாய் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. நமக்கு ஒன்றும் புரியல. இங்கிலீஷில் போட்டிருந்தா கூட நம்ம படித்தா என்னன்னு சொல்லலாம். அது தாயில் இருக்குது. நான் போயிட்டு அதை உட்காந்து டைப் பண்ண முடியாது, அதை கன்வெர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த கோயிலில் எல்லாருமே செருப்பு போட்டுன்னு போகிறாங்க. நான் செருப்பை கட்டிட்டு ஒரு ரவுண்டு சுற்றலான்னு சுத்த ட்ரை பண்ணேன். கால் அப்படியே கொதிக்கு, அந்த அளவுக்கு கொதிக்குது. அந்த அளவுக்கு ஒரு இது இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அது என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பல விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.